நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது துரைய வந்து அடிச்சு வீட்ட விட்டு வெளியில பத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம பாரதி. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆதி வந்து மலரோட சாப்பாடை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஆதிக்கு வந்து ஒரு பாரதிக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பரான சமையல். இதுக்கு முன்னாடி நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து வேலை பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு பொண்ணு கொண்டு வருவாங்க. அவங்களும் இதே மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போ அது சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறேன், அதை விட இந்த சாப்பாடு தான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வந்து நல்லா சமைப்பேன்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மலர் சொல்கிறாங்க. ஆமாம், சூப்பராக சமைச்சிருக்கீங்க, இந்த சமைச்சவங்க கைக்கு தங்க வளையலே வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து மலரை பார்த்து கேட்குறாங்க. உடனே மலர் வந்து சொல்கிறாங்க, நான் இறாலெல்லாம் நல்லா சமைப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சூப்பர், எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாரதிக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது. டக்குன்னு சாப்பாடை பாதியிலே மூடி வச்சுட்டு ஒருவரும் கிளம்பிடுறாங்க. மலர் வந்து பாரதி கிட்ட கேட்குறாங்க, என்ன பாரதி அதுக்குள்ளே சாப்பிட்டியா, கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு போயிடுறாங்க. என்ன பாரதி டென்ஷன் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி வந்து வேலையை முடிச்சுட்டு போய் சோஃபாவில் வந்து வீட்டில் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது உட்காந்துக்கிட்டே படுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அறிவு வந்து உள்ளே வராரு. வாங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் நம்ம வீடு தான், பயப்படாமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து தகச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குள்ளே பார்த்தா நம்ம துரை வராது. துரை வந்தோடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. இவதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. இது 1000 இருந்தாலும் துரை வந்து என்னோடய ஹஸ்பண்டு. நான் இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்கிறது நல்லது தானே, அதனால தான் நானும் அப்பாவும் சேர்ந்து துரை இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேயே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது வந்து என் மாமனார் வீடு, அதனால் நான் வந்து தான் ஆவேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் வந்து என்னை வம்படியாக கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து துரை சொல்கிறாங்க. உடனே அறிவு வந்து சொல்கிறாரு, ஆமாம் பாரதி, அன்றைக்கே உங்கள் மாமனார் வந்து சொன்னார்ல, ஸ்வேதா வந்து எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார்ல, அதான் எனக்கு வந்து எங்கள் மகளை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை, அதனால தான் மாப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே துரை வந்து மாசாக போய் சேரில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஆதி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆதி என்ட்ரி கொடுத்தோடனே நம்ம துறையை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இவதுக்கு இங்கே வந்தால் அதுவும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிறகுன்னு போய் கன்னத்திலே பலார் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்வேதா இங்கே பாரு, அடிக்கிறான், என்னென்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா ஏன் மாமா இப்போ வந்து என் வீட்டுக்காரர் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வெறும் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து துறையை பார்த்து சொல்கிறாங்க. உடனே அறிவு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்கு மாப்பிள்ளை அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போனோம், அவர் வந்து என்னோட மாப்பிள்ளை, அவர் இந்த வீட்டில் இருப்பார், அப்படி வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக தான் நாங்கள் வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறத நிப்பாட்டுறாங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, அது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அவன் பாட்டில் இருந்துட்டு போட்டோம், அது வேறு வந்து நம்ம ஸ்வேதா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் வீட்டில் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்காம எல்லா முடிவும் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு கோவத்தோடு வந்து ஆதி வந்து மேலே ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து பின்னாடியே வந்து நம்ம பாரதியும் ரூமுக்கு போகிறாங்க. வேலை பார்த்தா ஆதி வந்து ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து டம்முன்னு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து பாரதி வந்து போகிறாங்க. ஆதி எதுக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவனையும் இந்த வீட்டில் விட்டீங்க, அவனை இந்த வீட்டில் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, அவன் தான் வந்து ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இருந்துட்டு போட்டோம், அவன் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம ஒரு ஓரத்தில் இருக்கோம், அவனை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவனை என்னால் பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அவனை அடித்து கொல்லலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லாத ஒன்று, நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் இப்போ வேண்டாம், நம்ம அமைதியாக இருப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அந்த உண்மை எப்படி துறைக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. அதான் என்கிட்ட எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உண்மையை வந்து நீங்கள் துறைக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். பாரதி ஏன் இப்போ உண்மைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. இல்லை ஆதி, எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும், ஏதோ உண்மை இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளோ அரகண்டாக இருக்கிறது காரணமே அந்த உண்மை தான், அந்த உண்மையை என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டில் பேசாமல் இருந்துட போகிறேன், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, ஏன் பாரதி இப்படி நீங்கள் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்கோங்க பாரதி, அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்கள், எனக்கு அந்த உண்மை தெரிகிற வரைக்கும் நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு வந்து பாரதி போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் அன்றைக்கி நைட்டு வேறு நம்ம இருக்கார்ல துரை வந்து ஸ்வேதாவோட ரூமுக்குள்ளேயே வெளியில் நின்றுக்கிட்டு ஸ்வேதாவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பார்வதி வந்து என்னங்க இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. வந்து அறிவு வந்து பார்க்காரு, அவர் ஸ்வேதாவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, என்ன மாமா நான் போய் ஸ்வேதா கூட போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஸ்வேதா கூடயா, ஐயோ நீங்கள் இப்போ தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு மாமா, இங்கே வந்ததே மருமகனை தானே கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அப்புறம் நான் ஸ்வேதா கூட தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இல்லை மாப்பிள்ள, ஸ்வேதா வந்து கோவத்தில் தாலி வேறு கழட்டி எரிஞ்சிட்டா. இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை திருப்பி வந்து கட்டி அதுக்கடுத்து தான் இவங்க சேர்ந்து படுக்கணும். அது வரைக்கும் தனியாக தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எதுவும் ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து துறை கேட்காரு. மாப்பிள்ள, அதெல்லாம் உங்களை ஏமாற்றுவோமா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, நான் தனியாகவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாடிக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வராங்க பாரதி வேலைக்காக. அங்கே பார்த்தா துறை கால் மேலே கால் போட்டு உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தானே டென்ஷன் ஆயிடுது. என்ன பாரதி, என்ன வேலை கிளம்பியாச்சா, பரவாயில்லையே, தகன்னு இருக்கியே, பணம் தானே எல்லாம் இப்படிலாம் பண்ண சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தா டீ குடி, உங்கள் வீட்டுக்காரி தான், சாரி உங்கள் வீட்டு வேலைக்காரி தான் டீ சூப்பராக போட்டிருக்கான், டீ சூப்பராக இருக்குது, அங்கேயும் தான் இருக்கே வீடு, நம்ம வீடு அதெல்லாம் ஒரு வீடா, இந்த வீடு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து துறை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே வந்து பாரதி கடுன்னு ஆயிடுது. உடனே என்ன செய்கிறாங்க, டக்குன்னு பக்கத்தில் இந்த டீயை எடுத்துகிட்டு துறையோட மூஞ்சியில் பலார்னு ஊற்றி விட்டுறாங்க. என்னடா நீ உன்னை பாவம்னு பார்த்துக்கிட்டு வந்து ஓவர் ஆகி பேசிக்கிட்டு இருக்க, போடா வீட்டை விட்டு வெளியில் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.